வழக்கமாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 2 நடிகர்களுடைய ரசிகர்களுக்குள்ளே சண்டை வரும். பட் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு நடிகருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் சண்டை போயிட்டுருக்கு. நம்ம எஸ்டிஆருடைய ஃபேன்ஸு. அதெல்லாம் ஒரே ஒருத்தர் தான் ரொம்ப டேக்லாம் போட்டு அவரை ஷூட்டிங் போக வைக்கிறதுக்கு புஷ் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் சார் நேற்று நியூஸில் பார்த்தீங்கன்னா அரசனுடைய இன்னொரு ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வருது. அந்த நியூஸை டக்குன்னு கோட் பண்ணி இதுவே பொய் நியூஸு அப்படிங்கிறாங்க. உண்மையில் என்ன சுச்சுவேஷன், என்ன நிலைமையில் இருக்குது சார் அவருடைய படம்? அரசன் ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அது வந்து போகிறதா சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர போகலை. ஏதோ செட்டு ஒர்க் இருக்குன்னாங்க. அந்த செட்டும் பெருசாக நடந்த மாதிரி நமக்கு தெரியல. ஏன் அந்த படம் தேங்கி நிற்கிதுன்னு நமக்கு புரியவே இல்லை. அதுக்கு தான் வந்து இப்போ சிம்பு மாதிரி நடிகர்கள் என்ன பண்ணணும்னா ஒரே நேரத்தில் 2-3 படங்களில் நடிக்கணும். இப்போ சிவகார்த்திகேயன்லாம் அப்படி தானே ஆப்ஷன் வச்சுருக்காரு. சிபி சக்கரவர்த்தியே ஒரு லிஸ்ட்டில் இருந்தார். அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண முடியாதபடி அவருக்கு ஒரு நெருக்கடி வருது சிபி சக்கரவர்த்திக்கு. அவர் ரஜினிகிட்ட போகிறாரு. சரி நாம் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு டக்குன்னு ஒரு டைரக்டர் ரெடி பண்ணி குறுகிய கால தயாரிப்பு தாய்க்கிழவி டைரக்டரோட ட்ராவல் பண்ண கிளம்பிட்டார் பாருங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு புத்தி சாதுர்ணியம் வேணும். சிம்பு மாதிரி நடிகர்களுக்கு இருக்கணும். அவர் நீங்கள் ஆரம்பிங்க நான் வந்துடுறேன்னு கிளம்பி போகிறாரு. ஸோ இந்த ஸ்கூலுக்கு லீவ் விட மாட்டாங்களான்னு காத்துட்டு இருக்கிற பிள்ளைங்க எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது டக்குன்னு வீடு கூடியாந்துரும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு அதுக்காகவே காத்திருக்கிற மாதிரி கிளம்பிடுறாரு. ஏஐ வேறு கற்றுக்கிட்டு இருக்காரு பேரலாக நியூஸில். பேசிக்கலாக சினிமாவை நன்கு தெரிந்த ஒரு ஃபேமிலின்னா சிம்பு ஃபேமிலி தான். அவங்க அப்பா எப்படி வந்து ஏழிசை வேந்தலோ அந்த மாதிரி இவர் எல்லாமே தெரியும். சினிமாவில் வந்து எடிட்டிங்லேருந்து சினிமாட்டோகிராஃபிலேருந்து டைரக்ஷன்லேருந்து நடிப்புலேருந்து எல்லாமே தெரிஞ்சிகிட்டு இருக்கிற சிம்பு அது எதையுமே கரெக்டாக பயன்படுத்தாமல் இருக்காருங்கிறது தான் பெரிய வேதனை.